வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. நம்ம குரூப் 4 ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல முதல் தலைப்பா சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குதல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதுல எப்படி படிக்கிறதுன்ற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 105 கணக்கு கடந்த 10 வருஷ டிஎன்பிசி கொஸ்டின், அதாவது குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி கூடவே ஆர்எஸ் அகர்வால் புக்கை ஒப்பிட்டு ஒரு 105 கொஸ்டின் செலக்ட் பண்ணி கொடுக்குறேங்க. இதை பார்த்துட்டு போங்க. கன்ஃபார்மா ஒரு கொஸ்டின் உறுதியா கேட்பாங்க. ஒரு விஷயம் மனசுல வச்சுக்கோங்க, சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் வித்தியாசமெல்லாம் கேட்க முடியாது. ஒரு ஃபார்மேட் தான். அந்த ஃபார்மேட்ல ஜஸ்ட் நம்பரை தான் மாற்றி கேட்க முடியுமே தவிர புதுசாலாம் உருவாக்க முடியாது. ஓகேவா? நான் அதை தான் சொல்கிறேன். ஆர்எஸ் அகர்வால் புக்கையும் ஓல்டு கொஸ்டின் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி தான் இந்த 105 கணக்கு வச்சுருக்கேன். இதில் கொடுக்குற மாடலில் கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வரும். இந்த 105 கணக்குக்கும் 100% ஷார்ட்கட்லேயும் நடத்தி கொடுத்துட்டேன். இதை நான் பிடிஎஃபாக கொடுக்குறேன். ஸோ பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இதற்கான ஷார்ட்கட் வீடியோ எப்படி பார்க்கறதுன்னு 1 by 1 தெளிவாக சொல்லிடுறேன். முதல் ஓவர்வியூ பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அதனால் ஓவர்வியூ சொல்லிவிட்டு மெத்ததெல்லாம் சொல்கிறேன். சரியா? வாங்க. முதல் மாடல் 1. இந்த மாடல் 1 பொறுத்த வரைக்கும் இது இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒரு 10 கொஸ்டின் எடுத்து கொடுத்துருப்பேன். சேம் ஃபார்மேட் தான் இருக்கும். உள்ளகிற மதிப்பை மட்டும்தான் மாற்றிருப்பாங்க. சரிங்களா? ஆனால் இந்த மாடலில் இது வரைக்கும் குரூப் 4 எக்ஸாமில் கேட்டதே இல்லை. ஆனால் இங்கே பாருங்க, 18 குரூப் 4, 18 டிஎன்பிசி எக்ஸாம், 19, 15 டிஎன்பிசி எக்ஸாம், 2020 டிஎன்பிசி எக்ஸாம், 16, 17 பாருங்க, எல்லா வருஷமும் ஒவ்வொரு வருஷமா கேட்டுட்டு வராங்க. ஆனால் குரூப் 4ல மட்டும் கேட்கல. மேபி இந்த 10 இருக்குல்ல, இதில் இருக்கிற மாடலில் ஒரு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குன்னு நான் இதை கொடுத்துட்றேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தா, 2014 குரூப் 1லையும் 2013 குரூப் 1 எக்ஸாம்லையும் இந்த டைப்பில் கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ மொத்தமாக மாடல் 1ல் ஒரு 10 கொஷின் தான், ஈஸியாக இருக்கும், பார்த்துருங்க. அதுக்கப்புறம் மாடல் 2 எடுத்துக்கிட்டா 2016 விஏஓ எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. அதை தாண்டி குரூப் 4ல கேட்கல. ஆனால் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இந்த மாடலில் நிறைய சம் இருக்குது. கொஷின் எடுக்கிறவங்க அந்த புக்கில் பார்த்து அப்படி திருப்பும் போது இந்த மாடல் கேட்டுலான்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த ஃபார்மேட் பாருங்கள், அப்படியே ஒரே மாதிரி தான் இருக்கும். நம்பர்ஸ் மட்டும் தான் மாறி இருக்கும். மேலே 3 நம்பர், ஒரு நம்பர் இருக்கும், இந்த பக்கம் ஒரு 3 நம்பர் இருக்கும், நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ கொடுத்து அந்த மாதிரி தான் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 2015, 2019, 2017, 2021, 2016 அப்படியே வந்தவங்க 12/8/2024 டிஎன்பிசிலையும் கேட்டு வச்சிருக்காங்க. சரிங்களா? இதில் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கிற சம்ஸை பிடிஎஃபோட எண்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கறதுக்கு ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் நீங்கள் அக்கா 105 கணக்கில் இந்த கணக்கெல்லாம் ஒரு 5 நிமிஷம் ஒர்க்கு, அவ்வளோதான். ஜஸ்ட்டு பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நீங்களே போட்டுருவீங்க. அவ்வளோ சிம்பிளாக சொல்லி கொடுத்துருப்பேன். நான் பில்டப் கொடுக்கல, வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். ஆல்ரெடி பார்த்துருந்தா தெரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது மாடல் 3 எடுத்துக்கிட்டா, இந்த மாடல் 3லையும் 4லையும் குரூப் 4ல கேட்கல. ஆனால் 19, 17, 2021 டிஎன்பிசி, 2016 கேட்டுன்னு வந்தவங்க 2024 குரூப் 1 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் லேட்டஸ்ட்டாக வரத்தால தான் இந்த மாடல் மேபி நம்ம குரூப் 4ல கேட்கலாம் அப்படின்னு சொல்ல வாரேன். புரியுதுங்களா? ரைட்டு, இது வரைக்கும் ஓகே. இப்போ மாடல் 5 எடுக்கும் போது தான் குரூப் 4 எக்ஸாமுக்கு என்ட்ரி ஆகுது. என்னன்னா, ஒரு ரூட் ஆஃப்னு சொல்லிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் நம்பர்லாம் கொடுத்துருப்பாங்க. ப்ளஸ் கொடுத்தா அது ஒரு டைப்பு, மைனஸ் கொடுத்தா அது ஒரு டைப்பு, இல்லை ரூட் ஆஃப்னு சொல்லிட்டு சேம் நம்பர் வந்தால் அது ஒரு டைப்பு, அதில் ப்ளஸ் வந்தால் ஒரு டைப்பு, மைனஸ் வந்தால் ஒரு டைப்பு, பெருக்கல் வந்தால் ஒரு டைப்புன்னு அதில் இருக்கிற மாடல் எல்லாமே சொல்லி கொடுத்துட்ருப்பேன். சரி, இது ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படியே வந்தீங்கன்னா 2017 குரூப் 8 கிட்டத்தட்ட குரூப் 4 ஸ்டாண்டர்ட் தான். அதுக்கப்புறம் 2013 குரூப் 2, 2016 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. அது மட்டும் ரெட்டில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் 2014 குரூப் 4ல கேட்டிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் 2014 கேட்டிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட குரூப் 4 எக்ஸாம் மாதிரி தான். 2013 குரூப் 3A எக்ஸாம், இதுவும் கிட்டத்தட்ட குரூப் 4 தான். ஏன்னா அதே சிலபஸ் பேட்டர்ன். சரிங்களா? ஸோ அப்படியே வந்தீங்கன்னா இந்த மாடல் 5ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி
10ஆம் வகுப்பு தரத்திலான எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதுல 2 குரூப் 4 எக்ஸாம்லயும் கேட்டு வச்சிருக்காங்க. சூப்பர்ல. அதுக்கப்புறம் இதுலயே நான் என்ன சொன்னேன், சேம் நம்பரா வந்தான்னு சொன்னேன் இல்லையா, அந்த சேம் நம்பர்ல 2019 டெட்ல கேட்டிருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா வேற எந்த எக்ஸாம்லயும் கேட்கல. இருந்தாலும் ஒரு முறை நீங்க பார்த்து தான் ஆகணும். ஏன்னா வரக்கூடிய எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஏன் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? அப்படியே பாருங்க, இந்த மாடல்ல 2017 குரூப் 1ல பிளஸ் 2021 டிஎன்பிசி எக்ஸாம்ல 2022 குரூப் 2ல அப்படியே வந்தா 2024 குரூப் 4 எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. அடடடடா பாருங்க, சேம் நம்பரா கொடுத்துட்டு ரூட் ஆஃப் இதே பாருங்க, இங்க 5 இருக்கா, இங்க 3 இருக்கு. அப்படியே இங்க வந்தீங்கன்னா இங்கேயும் பாருங்க 3 இருக்கு. ஸோ ஒரு பர்டிகுலர் நம்பர் தான் மாறும், அதோட பேட்டர்ன் மாறாது. சிம்பிளிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் அந்த பேட்டர்னுக்கான ரூல் ஷார்ட்கட் தெரிஞ்சு போனா போதுங்க. சரிங்களா, புரியுதுங்களா? ரைட்டுப்பா. அப்போ 2014 2016 2024 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டதால வரக்கூடிய எக்ஸாம்லயும் கேட்க வாய்ப்பு இருக்கு. இதை விட அட்வான்ஸான கேள்வி ரூட் ஆஃப் சொல்லிட்டு கியூப் ரூட்ல கொடுப்பாங்க. அந்த மாடல்ல 12/8/2024 கேட்டதால இது அட்வான்ஸ். ஓகேவா, இது வரைக்கும் கேட்கல, அட்வான்ஸான லெவல். ஸோ அதுலயும் மேபி கொஸ்டின் கேட்டாங்கன்னா முழு மதிப்பெண் வாங்கறதுக்காக சேர்த்து கொடுத்துறேன். இந்த 44 கேள்வியில எனக்கு தெரிஞ்சு ஒரு கேள்வி கேட்க நிறையவே வாய்ப்பு இருங்க. அதே மாதிரி மாடல் 6 வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு மாடல் 6 அவ்வளோவா கேட்க வாய்ப்பு இல்லை, இருந்தாலும் பார்த்துக்குங்க. அதே மாடல் 7 எடுத்துக்கிட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பாருங்க, எது பெரிய விகிதம், ஏறு வரிசையில் எழுதுக, இறங்கு வரிசையில் எழுதுக, இந்த மாடல்ல கேட்பாங்க. இது 2022 2018 குரூப் 4, அதுக்கப்புறம் 2019 குரூப் 4, 2020 டிஎன்பிசி எக்ஸாம் பிளஸ் 6th புக்ல இருக்குது. 6th நியூ புக்ல இருக்கிறதால மேபி இந்த கொஸ்டின் கேட்க அப்படியே வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அது பாருங்க, இந்த அப்படியே இதே ஆப்ஷனோட கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 2022 டெட் பேப்பர் 1லயும் கேட்டு வச்சிருக்காங்க, அவங்களே நம்பரை மாத்தி. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ல வச்சு கேட்டது இல்லை, ஏன்னா உங்களுக்கு இது புதுசா இருக்கும் அப்படின்றதால இந்த மாதிரி மாடல்ல கேட்டது இல்லை. புரியுது நான் சொல்றது, ஆப்ஷனை சொல்றேன். ஸோ இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் மாதிரிலாம் வருது இல்லை, அதை சொல்றேன். ஸோ இது 6th புக்ல இருக்கிறதாலையும் 2022 டெட் பேப்பர் 1ல கேட்டதாலையும் இந்த மாடல் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ரைட்டுப்பா. அதுக்கப்புறம் மாடல் 8 எடுத்துக்கிட்டா இந்த டைப்ல வந்து மோஸ்ட்லி குரூப் 4ல கேட்டது இல்லைங்க. ஆனாலும் நான் ஏன் இந்த கொஸ்டினுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நடத்திருக்கேன்னா 21/1/2024 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. லேட்டஸ்டா கேட்டதால ஒரு 10 கொஸ்டின் அவ்வளோதான். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மாடலில் எடுத்து கொடுத்துறேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டால், எதெல்லாம் குரூப் 4ல கேட்க வாய்ப்பு இருக்கோ அதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த 105 கணக்குகள் எடுத்து கொடுத்துருக்கேன். புரியுதுங்களா? தெளிவாக புரியும் அப்படின்னு நம்புறேன். சரிங்களா? ரைட்டு. ஸோ அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இங்கே பாருங்க, எல்லாம் இது முடிச்சுட்டு ஃபைனலாக வந்தால் இங்கே பாருங்க, மொத்தம் 13 டைப்பா. இதெல்லாம் ஆர்எஸ் அகர்வால் புக்கில் இருக்கிற சம்ஸ். இது பாருங்க, அதெல்லாம் கொடுத்துருக்கு. இதெல்லாம் இப்போ கூட உங்ககிட்ட சொன்னேன்ல, டைப் மாடல் 2ல வந்து பாருங்க ஏகப்பட்ட சம் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்காக கடைசியில் கொடுத்துருக்கேன். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த நேரத்தில் இவ்வளோ கொஷின் கையில் கொடுக்குறீங்களே எத்தனை நாள் படிக்கிறதுன்னு தான் கேட்காதீங்க. நான் வீடியோ போகிறத பாருங்கள், அந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. 1 மணி நேரம் மிஞ்சி போனால், கொஞ்சம் புதுசாக படிங்கன்னா 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணால் இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கு கம்ப்ளீட்டாக முடிச்சிடலாம். சரிங்களா? அந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் எதுவும் இது பண்ண தேவையில்லை. சரிங்களா? ஸோ பாருங்களேன், முடிஞ்சிருச்சு. மொத்தம் 22 பக்கம் இருக்குது. மோஸ்ட்லி எதெல்லாம் கேட்கலாமோ அதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாக இந்த 105 கணக்கு கொடுக்குறேன். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ மாடல் 1 மாடல் 2 நடத்தினேன் இல்லையா, ஒவ்வொரு மாடலுக்கும் நான் தனித்தனி வீடியோ போட்டு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிஸ்ட்டும் கீழே கொடுக்குறேன். சரிங்களா? இல்லை ஒவ்வொன்றா பார்க்கறதுக்கு சிரமமாகுதுன்னா இங்கே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒன்று டெலகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அதில் ஃபாலோ பண்ணிங்க, அதில் எடுத்து போட்டுறேன். சரிங்களா?
PDF எப்படி சார் டவுன்லோட் பண்ணுறதுன்னா இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா PDF அப்படின்னு எழுதி வச்சுருப்பேன். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும். நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காது. அப்படியே நான் வந்தீங்கன்னா 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் ஒரு 15 செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். டைமர் ஓடும் 15, 14, 13. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும். அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். இப்போ என்ன இன்னைக்கு இது மட்டும் பார்த்தா போதுமான்னு கேட்டால், நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லணும், தெளிவாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லணும் தான் இதுக்கு தனி வீடியோவே போட்டேன். இன்னைக்கு டேக்கு நீங்கள் 5 சம் வர மாதிரி கணக்குகள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் இது முதல்ல பார்த்துருங்க. நான் அடுத்த வீடியோ இப்போயே கொடுக்குறேன். அதில் வந்து மற்ற தலைப்புகளுக்கான கொஷின், அதற்கான ஷார்ட்கட் வீடியோ கொடுத்து அது தனியாக வீடியோ போடுறேன். சரிங்களா? இன்னைக்கு பிளானுக்கு நீங்கள் 5 சம்முக்கு படிச்சு தான் தூங்கணும். சரிங்களா? ரைட்டு. கூடவே வாங்க, அரசு வேலையோடு போங்க. பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.